வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த குருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பப்பா எனக்கு குருபலம் வருது, எப்ப எனக்கு திருமணம் ஆகும், குருபலம் எப்போதுன்னு பாருங்க, எப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எனக்கு குருபலம் எப்ப இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி குருவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குருவுடைய இந்த குருவோட பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு அது தெளிவா சொல்ல போறேன். என்ன பண்ணுங்க, உங்களோட 12 ராசி பலன் இருக்கு, 12 லக்னத்துக்கும் பலன் இருக்கு. எப்படி சார்னா உங்களுடைய ராசி மற்ற லக்னத்துக்கு பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச ராசியா இருக்கீங்களா, மேச பலனை எடுத்துக்கோங்க. லக்னம் கடக லக்னமா, கடகத்தோட பலன் எடுத்து ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணும்போது ஒட்டுமொத்தமான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த பலனை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அஸ்ட்ராலஜி சேனல்ல வீடியோஸ் பாக்குறேன், உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அதை கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, இல்ல புதுதாக வீடியோ கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூடயும் உங்களோட வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்மளுடைய வீடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து பாதி பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில இந்த குருவோட பேச்சு என்னென்ன யோகத்தெல்லாம் கொடுக்குதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி பலன், உங்களுடைய லக்ன பலன், கூடவே இந்த குரு யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரியான நமக்கு யோகங்கள்லாம் கொடுக்கப்ப நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இல்லத்த அரசுகளுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட அந்த ஊழியர்களுக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆண்டுல எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு அனைவருக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். குரு பயிற்சி பலன்கள் 2026 மகர ராசி. இந்த மகர ராசில எப்படி சார் இருக்குன்னா, குரு தாங்க ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டர் கூட கிரகம் குரு தான். ஏன்னா மனசுக்குள்ளே உட்காருது அவர் தானே. 3ஆம் இடத்துக்கு அதிபதி, உங்க முயற்சிகளை கொடுக்கக்கூடியதுக்கு அதிபதி குரு. அதே மாதிரி உங்களுடைய விரயத்தை சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் குரு. இந்த குரு எங்க வர்றாரு, 7ஆம் இடத்துல வர்றாரு. 7ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு என்னெல்லாம் சார் பண்ணுவார்னா, முதல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் பண ரீதியிலாக இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி 7.5 சனி பாரு இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்களா, இப்பதான் 7.5 சனி இப்பதான் விட்டு இருக்கு. இது 7.5 சனி இது வரைக்கும் ஆட்டி படிச்சவங்க எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துச்சுங்க. பேரில் விட்டு எண்ண முடியாது, அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இவ்வளவே தாங்கி இப்போ நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. ஏன்னா சொல்றேன்னா 7ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குரு உங்களுக்கு கோடிகளை அள்ளி கொட்டுவாருங்க. ஏன் சார் கோடி அள்ளி கொட்டுனா சொல்றேன்னா, குரு பகவான் உச்சமாகிறார் இல்லைங்களா, குரு பகவான் உச்சமாகிறார். இவர் விரையாதிபதியும் கூட உங்களுக்கு. அப்போ விரயங்களை கொடுக்கணும்னா உங்களுக்கு கையில பணம் இருந்தாலும் பணம் விரயமாகும். அப்போ சுப விரயத்தை கொடுக்க போறாரு. அப்ப 7ஆம் இடத்துல அவரு என்ன சொன்ன நடக்கணும், 7ஆம் இடத்துல திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு மகராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் பாக்கியதை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. இவங்க 2 வகையில வரும் உங்களுக்கு. எப்படின்னா, திருமணம் ஆகலன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான மகராசி நண்பர்களுக்கும் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. 2வது காதல்ல பிரிஞ்சிருக்கோம் சார், ஏதோ ரீசன் சார் நாங்க பிரிஞ்சுட்டோம் சார். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில பிரிஞ்சுட்டோம் சார், டைவர்ஸ் வாங்கலாமா நினைச்சுட்டு இருக்கோம் சார் சொல்லி பிரிஞ்சவங்களும் சரி, விவாகரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்த மகர ராசி அன்பர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க சேர்ந்து வாழ்ற அமைப்பு வரும். சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த குரு பகவான். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இவர் உச்சமாய் நிற்கும் போது பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தோட கெடுபலன் பெருசா இருக்காது. 12ஆம் இடத்துக்கு கெடுபலன்கிறது பெரிய அளவுல இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனா பெரும்பான்மையான பேருக்கு பாத்தீங்கன்னா இது யோகமாகத்தான் ரியாக்ட் உங்களோட சுய ஜாதக அடிப்படையில. சோ 2வது பாத்தீங்கன்னா குரு பகவான் எப்படின்னா சுபருங்க, முழு சுபர். இந்த சுபர் 12ஆம் இடத்துல உட்காரும் போது நம்ம ஆல்ரெடி மகாராசிகளும் தேவையில்லாத விரையமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு, விரையாதிபதி யாரு நமக்கு குரு. அப்போ என்னன்னா நியாயமான விஷயத்துல செலவு பண்றேன்பாங்களே தவிர அனாவசிய விஷயத்துக்கு செலவே பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட மகராசிக்காரங்களுக்கு இப்ப அமரும் போது திருமணம் பாக்கியதை வரப்போகுது. முதல்ல திருமணம் பாக்கியதை தான் முதல்ல வரப்போகுது. 2வது பிரிஞ்சிருந்தவங்க ஒண்ணு சேர போறீங்க, பிரிஞ்சிருந்த நீங்க ஒண்ணு சேர போறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட பிரச்சனை முற்றிலுமா இனிமே இருக்காது. சனி பகவானுடைய இடையூறுகள் முற்றிலுமா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சொல்றேன்னா, இந்த சனியை குரு பகவான் பார்த்துருவார். சனி பகவான் குரு பகவான் பார்க்கும்போது சனி 3ஆம் இடத்துல இருக்காரு, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காருங்க. கோச்சார சனி 3ல மறையுதுங்கன்னா அந்த மறைவு இனிமே இருக்க போறது கிடையாது. 20% மறை நம்ம சொல்லலாம், 20% மறையும் அங்க இருக்காது. ஏன்னா குரு முழுமையாக பார்த்தார், முழுமையா உச்சம் பெற்ற குரு.
உச்சம் பெற்ற குரு. உங்களுக்கு அது 1-4-7-10 கேந்திரம். இப்ப கேந்திரத்துல போயிட்டு அவர் நிக்கிறார். உங்களுடைய உபஜய சனாதிபதி 3ஆம் இடத்துல உங்களுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் அது போயிட்டு 7 வந்து உங்களையே பாக்குதுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்த தடைகள் நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில என்னப்பா இது வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையா, நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகாராஜ அன்புகளுக்கு எல்லாருக்கும் இனிமே இந்த கோச்சாரத்துல அமரக்கூடிய குரு உங்களுக்கு மிக அற்புதமான யோக பாக்கியத்தையும் வாழ்க்கையில ஒரு பிடித்தத்தையும் வாழ்க்கையில ஆர்வத்தையும் அடுத்து என்ன சாதிக்கலாம், அடுத்து என்ன சிறந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்க ரெடியா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதர வகையில இருந்த பிரச்சனையும் வில்லகம் இனிமே நீங்க அண்ணன் தம்பி பிரச்சனை போகுது சார், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றது, இது எல்லா பிரச்சனையும் நீங்க ஃபுல்லா ஒரு நட்புறவா இருக்க போறீங்க. அன்பு மலையில பொழிய போறீங்க. அன்பு மலையில நீங்க நனைகிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அன்பு மலை பொழிய போக நனைய ரெடியா இருந்துக்கோங்க. குருவுடைய பார்வைகள் எப்படி சாருங்க? குருவுடைய பார்வைகள் வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை பாக்குறாருங்க. 11ஆம் இடத்தை பாக்குறாரு. பொதுவாங்க இந்த சனிக்கு செவ்வாதாங்க கடும் பகையா இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு லாபாதிபதியா இருந்தாலும் செவ்வாயோட வீடுங்கும் போது மகரத்துக்கு எப்பவுமே பூமி சார்ந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர வகையில ஒரு பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? இந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள் வீடு சார்ந்த பிரச்சனை இனிமே இருக்காது. நல்ல ஒரு சுமூகமான முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதே மாதிரி சகோதரர்கள் இந்த பிரச்சனையும் நல்லா இருக்க போறீங்க. அக்கௌண்ட்ல பணம் ஏறப்போகுது. உங்களோட பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல இதுவரைக்கும் காசு இல்லாம கூட இருந்துக்கலாம். இனிமே வந்து பணம் சேர்க்கிற அமைப்பு வரும். தங்கம் சேர்ற அமைப்பு கூட வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். சோ அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மூத்த சகோதரருடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீட்டுடைய மூற்றோருடைய அந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆசைகள் கிடைக்கும். மெயினா ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவானை வந்து பாத்தீங்கன்னா தன் 9ஆம் பார்வையால குரு பகவான் பார்க்கும்போது 3ஆம் இடத்து முயற்சிகள் ஸ்தானத்தில் வரக்கூடிய இந்த சனியை வந்து அவர் மாத்திரம். அதுவும் இல்லாம உங்க லக்னாதிபதி வந்து அல்லது ராசி அதிபதி, ஏன்னா மகர ராசி மகலக்னம் தானே இது. சோ அப்படி வந்து உங்க ராசி லக்னத்து அதிபதியாக வரக்கூடிய சனியை வந்து இந்த குரு பகவான் பார்க்கும்போது நிச்சயமா சொல்றாங்க உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. உடல்ல இருந்த வியாதிகள் நீங்கி உங்ககிட்ட இந்த கடன்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமா வர போறீங்க. உத்தியோகத்துல குறிப்பா முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி 7ஆம் பார்வையால உங்களே அவர் பார்க்கிறார். ராசியும் பார்க்கிறார், ராசி அதிபதியும் குரு பகவான் பார்க்கிறார். எவ்வளவு அருமையான யோகம் தெரியுமாங்க? புரியுதுங்களா? என்ன குருனா என்ன? பணத்துக்கும் தங்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரகம் குரு, சுபர். அப்போ இனிமே வந்து கஷ்டங்கள்லாம் நீங்க இனிமேல சுபமா நடக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல வந்து சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கிறது, அண்ணன் தம்பிகள் சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கிறது, மகிழ்ச்சி நடக்கிறது, மங்கள் நிகழ்ச்சி நடக்கிறது, எல்லாமே இனிமே தொட்ட காரியம் எல்லாம் துலங்க போகுதுங்க. என்ன பண்ணணும்? முயற்சி நீங்க பண்ணணும். முயற்சியும் பண்ண வச்சிருவாரு முதல்ல. பட் அந்த முயற்சி வந்து ஆக்டிவா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு போதும். இது வரைக்கும் டல்லா இருந்துட்டு இருப்பீங்க. இந்த குரு பேச்சுக்கு போது டல்லா இருந்தவர் ஃபாஸ்ட் ஆயிடுவாரு. குருவும் அந்த சனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து பார்வைகள்ல வந்து அவர் வரும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அருமையான காலகட்டமா இருக்குங்க. அதே மாதிரி இல்லத்தரசி நான் எடுத்து பார்க்கும்போது இல்லத்தரசிகளுக்கு வந்து பணம் கையில ஈஸியா சரளமா புலவுங்க. இது வரைக்கும் கணவர் காசு கொடுக்கவே இல்லை சார், வரவு செலவு கணக்கு 10 லட்சம் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே கையில காசு இருக்கும். அதே மாதிரி பாதி இல்லத்தரசு வந்து வீட்டுல இருந்துட்டு நான் வந்து பார்ட் டைம் பிசினஸ் பண்றேனே, நான் ஆன்லைன் பிசினஸ் பண்றேனே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்றேனே, நான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் பண்றேன். ஸோ இது மாதிரி என்ன நம்பர் ஆஃப் ஒர்க் வீட்டுல இருந்து இப்படியே பண்றதுன்னு யோசனைகள் வரும். அந்த யோசனைகளை நீங்க வந்து முயற்சியா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். இல்லத்தரசிகளுக்கும் அவங்களோட கணவருக்கும் இருக்க அந்த பாண்டிங் நல்ல அந்யுன்யம் அதிகரிக்க ஒரு காலமா இருக்கு. இன்ப சுற்றுலாக்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சி நிறைய நடக்குங்க. இந்த பார்ட்டி கொடுக்குறது வீட்டுல, அதே மாதிரி வீட்டுல சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்றது எல்லாமே இன்னும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் விழா கோலமாவே வீடு இருக்கிறது வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் எப்படி சொல்லுங்க, படிக்கின்ற மாணவர்கள் அற்புதமா இருக்குங்க. இது வரைக்கும் படிப்புல தடைகள் இருந்திருக்கலாம், படிப்புல வந்து பாத்தீங்கன்னா நாட்டமே இல்ல, டல்லா போயிருந்திருக்கலாம், படிக்கவே மாட்டாருங்கன்னு சொல்ற அளவுக்கு போயிருந்த காலம் இனிமே மாறி நீங்களே வந்து படிக்கிற அளவுக்கு போகும். படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதே மாதிரி தேர்வுகளை நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூட வாய்ப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா வரும். நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு காலகட்டங்கள்ல. சோ அதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்கும்னா, சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் லாக் ஆகியிருந்த அமௌண்ட் ஒரு திரும்ப வரும். இது வரைக்கும் பணம் எங்கேயோ போயிட்டு லாக் ஆகி சார், எனக்கு காசு நான் கொடுத்தேன் சார், அவங்களுக்கு திரும்ப கொடுக்கல சார், இந்த இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் சார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்னே வரல சார்ன்னு சொன்னேன். எல்லாருக்குமே இனிமேல் ரிட்டர்ன்ஸ் வரும், வரக்கூடிய காலமா தான் பார்க்க போறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்த பிரச்சனைகள் வில்லங்கள் தீர்ந்து இனிமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல அப் ட்ரெண்ட்ல அப் ஸ்கேல்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு இந்த காலகட்டங்கள்ல. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் எப்படி சார் இருக்குன்னா, வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில முன்னேற்றம் இருக்கு. முதல் விஷயம் வேலையில முன்னேற்றம்.
ஜாப் சேஞ்சஸ் வரக்கூட வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஆதாயமான ஜாப் சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் உண்டு. அல்லது இருக்கிற இடத்துல நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் போடுறாங்க, நல்ல ஒரு சேலரி உயர்த்தி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சம்பள உயர்வு கொடுத்து, இது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. நீங்க முயற்சி நீங்க கைவிடாது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி தானே கைவிடக்கூட சொல்லுவாங்க. முயற்சி நீங்க கைவிடாம நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. வேற வேலை தேடணுமா, வெளிநாடு போகணுமா, சூப்பரா இருக்குங்க. வெளிநாட்டு நான் போயிட்டு வேலை தேடுறேன் சார், நான் அப்ராட்ல போறேன் சார்னா கண்டிப்பா ட்ரை பண்ணு. இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு யோக பாக்கியத்தை கொடுக்க ரெடியா இருக்க, பயன்படுத்தி புரியுதுங்களா. சோ அதே மாதிரி வழிபாடு என்ன சார் மேற்கொள்ளலாம், வழிபாடுகள் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது சாஸ்தா வழிபாடு நல்லா இருக்கும். சாஸ்தா வழிபாடு அல்லது மணிகண்டன் வழிபாடு, இந்த 2 வழிபாடுல உங்களுக்கு எந்த வழிபாடு ஏதுவா இருக்கோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சியான காலகட்டங்கள்ல ஆலங்குடி குருவுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு வாங்க. மகாராசிக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டா இருக்கு. 100க்கு 150 மார்க் தரலாம். யோகமான ஆண்டா இருக்கு, பயன்படுத்திக்கணும். அதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி பாதி பேர் சொல்லுவாங்க சார், நான் பார்ட் டைம் பிசினஸ் பண்ணலாமான்னா, என்ன மாதிரி பிசினஸ் நான் பண்ணலாம்னா குறிப்பா சொல்றேன் பாருங்க. இப்போ அழகு நிலையங்கள் அல்லது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சம்பந்தப்படக்கூடிய அந்த தொழில்களில் ஈடுபடும் போது நல்லா இருக்கும். எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங் போடுறது, அதே மாதிரி பெண்களுக்கு அந்த புடவைகள்ல அந்த டிசைன் பண்றது, அதே மாதிரி கோயில் சம்பந்தமான பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யறது, ட்ரேடிங் பண்றது, கோயில் சம்பந்தமான பொருட்களை வாங்கி நம்ம விற்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் வைக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி அழகு பொருட்கள் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்றது, அதே மாதிரி அழகு சம்பந்தமான பொம்மைகள் செஞ்சு நம்ம பெயிண்ட் அடிச்சு வெளிநாட்டுல விற்கிறது, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த அழகு சம்பந்தமானது பெண்கள் சம்பந்தப்படக்கூடிய எடுத்து நீங்க பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, சைட்ல இன்கம் ஒண்ணு ஆசைப்படுறவங்க இது மாதிரி நீங்க பண்ணலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாங்கிட்டு நம்ம டிசைன் பண்ணி விற்கிறது, இல்லைன்னா பார்ட் டைமா நம்ம வாசனை பொருட்களா வாங்கி நம்ம வாசனை திரவங்கள் விற்பனை பண்றது, அதே மாதிரி எம்ப்ராய்டிங் பண்றது, டெய்லரிங் பண்றது, இது மாதிரி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும். இந்த காலகட்டங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு சுயஜாதத்தை பார்க்கணும் விருப்பப்படுங்க, சில நம்பர் கொடுத்த மாதிரி நம்பருக்கு கால் பண்ணுங்க, அதை டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதிக்கு குரு யோகமா அவயோகமா, அது முதல்ல செக் பண்ணிக்கணும். நடப்பு தசா புத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, இந்த தசா புத்தி குருவுக்கு ஃபேவரா அன்ஃபேவராங்க நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தசா புத்தி கூட இந்த கோச்சார போல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா, இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உச்சமடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா, ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்ப வேலையை எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. 2வது கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு சனிய பார்க்கிறார். குரு சனியா பார்க்கும்போது 7 சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றம் வரப்போகுது. அதே மாதிரி 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு 7 சனி தாக்கமே இல்லாம முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா சனிய குரு பார்க்கும்போது சனி பகவானை கொஞ்சம் இருப்பா, யாரையும் கெடுக்காத பண்றாரு. அப்போ சனிய குரு பார்க்கறது மிக மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ இத்தனை யோகத்தை இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது இல்லைங்களா. இந்த குரு பயிற்சியை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது, இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்ல ஃபோன் கால் பண்ணி நீங்க ஃபோன் மேட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கினா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்க ரொம்ப நாளா அதிகமா ஆகாது, ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது, எல்லாருமே அக்செப்ட் பண்றக்கூடிய ஃபீஸ் தான் இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்தா விருப்பம் இருக்கு. நீங்க முழு ஜாதகம் எடுத்து பார்த்து ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாரு, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருமே காமனா ஆலங்குடி குருவை போயிட்டு பயிற்சி ஆகும்போது வழிபாடு கூட நல்லா இருக்கும். அன்றைய தினம் போக முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தனபாக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமைய நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.